வணக்கம் வெற்றியறிவம். டிஎன்பிஎஸ்சி 2024. ஸோ 2024வது வருஷம் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து குரூப் 1 எக்ஸாம் வரப்போகுது, குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது, குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது, ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ஜனவரி மாதம் குரூப் 4 எக்ஸாம், அதன் பிறகு மார்ச்சில், ஏப்ரலில், ஆகஸ்ட், ஜூன் இப்படி வரிசையாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் பாஸ் பண்ணணும், நான் வீட்டில் இருந்தே படிக்கிறேன், ஒரு கோச்சிங் சென்டர் போக முடியல, யாரோடைய சப்போர்ட்டும் இல்லாமல் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நமது வெற்றியும் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் 2024 2025 வருடத்திற்கான ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா வர வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆக போகுது, ஜனவரி 26. இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் டேட் 25 இந்த ஃப்ரீ பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஃப்ரீ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான காரணம் அதில் இருந்தே நிறைய பேரை நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி அவங்களுக்காக ஸ்பெஷல் கைடன்ஸுக்கும் கொடுப்போம். ஏன்னா வீட்டிலேருந்து படிக்கிறதுல நார்மல் பீப்புளும் இருப்பாங்க, நிறைய பேருக்கு சப்போர்ட் இல்லாமல் இருப்பாங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து படிக்கிறவங்க இருப்பாங்க, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் படிப்பாங்க, இல்லை விடோ படிப்பாங்க, இல்லை நிறைய கேட்டகரியில் இருக்கிறவங்க படிப்பாங்க. சப்போர்ட் இல்லாதவங்களுக்கு நாங்கள் அதில் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக அவங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் நடக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 25/1/2024. ஸோ இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை நான் இப்போ சொல்கிறேன், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, ஃபாரஸ்டர் எக்ஸாம், இந்த எக்ஸாம்ஸுக்கான இந்த ஃப்ரீ பேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் தேவை. நீங்கள் சிலபஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிலபஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். சிலபஸ் இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஹார்ட் காப்பியாக இருக்கலாம் அல்லது சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கலாம், எப்படி வேணாலும் உங்கள்கிட்ட இந்த சிலபஸ் அப்படிங்கிறது வேணும். ஏன்னா ஓரியன்டேஷன் கிளாஸில் நம்ம இந்த சிலபஸை தான் டீ கோட் பண்ண போகிறோம். ஸோ சிலபஸை டீ கோட் பண்ணிவிட்டு அதுலேயுமே குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா சிலபஸை டீ கோட் பண்ணிவிட்டு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன புக்கில் எந்த பக்கம் படிக்கணும் அப்படிங்கிறது கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள்கிட்ட. அதன் பிறகு நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். ஸ்கூல் புக்ஸில் நியூ புக்கில் 6th-லேருந்து 12th வரை வச்சுருக்கணும். ஸோ நான் நிறைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துருக்கேன், வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரீ பேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இது ஜாயின் பண்ணுற உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற டேட் வந்து 26/1/24. நீங்கள் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/1/24 இதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். இதுக்கு மேலே ஜாயின் பண்ண யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த கிளாஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம கிளாஸஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதன் பிறகு ஃப்ரீ டெஸ்ட்டு இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ். இந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃப்ரீ மெட்டீரியல். அதன் பிறகு வீடியோ வேர் டு ஸ்டடி, அந்த சிலபஸ் டீ கோட் பண்ணுறது, சிலபஸை நான் டீ கோட் பண்ணி கொடுப்பேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களுக்கு கிளாஸாக தான் நடக்கும். இந்த சிலபஸ் டீ கோட், அதாவது இந்த அமிலம் மற்றும் காரம் அப்படின்றதுச்சுன்னா நீங்கள் இந்த தலைப்புக்கு எந்த புத்தகத்தில் எந்த பக்கம் ரொம்ப படிக்கணும், இது பாக்ஸ் கண்டென்ட்டில் என்ன படிக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் அந்த டீகோடிங் அப்படிங்கக்கூடிய விஷயங்களில் வந்துடும். சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு வீக்லி ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருவோம். வீக்லி ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வீக்லி ஸ்டடி பிளான், இதுவே பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டே பை டே ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது இனிமேல் கொடுக்கப்படும். சரிங்களா? ஸோ வீக்லி ஸ்டடி பிளான் நீங்கள் பெய்டு பேட்ச் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீக்லி ஸ்டடி பிளான் வீக்லி ஒன்ஸ் நம்ம என்னெல்லாம் நான் சொல்லியிருக்கணும், வீக்லி ஸ்டடி பிளானில் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படின்னு அதை வந்து நம்ம என்ன கொடுப்போம், ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடக்கும். அந்த டிஸ்கஷனில் உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்க. அந்த ஒரு நாள் டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் நடக்காது. ஏன்னா யாரெல்லாம் படிச்சிருக்கா யாரெல்லாம் படிக்கலை அப்படிங்கிறது நம்ம யூடியூப்பில் உங்களுடைய வாயால் நம்மளுடைய ஆன்சர் பண்ண முடியாது இல்லையா? அதனால் அது வந்து ஜூம் அல்லது கூகுள் மீட்டில் உங்களுக்கு அந்த கிளாஸஸ் நடக்கும் வீக்லி ஒன்ஸ்.
ஓகேங்களா? அது சண்டேவா இருக்கலாம். அல்லது சண்டே மேபி இடையில உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா, அந்த டைமும் உங்களுக்கு அந்த கூகுள் மீட்ல அல்லது Zoomல உங்களுக்கு அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது இருக்கும். சரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸ்டடி டைம் அப்படின்னு உங்களுக்கு குடுப்போம். ஸ்டடி டைம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீக்லி மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டே. இந்த சண்டே கூட நீங்கள் ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. ஆனா அந்த வீக் டேஸில மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே நம்ம வந்து இந்த ஃப்ரீ பேட்ச் யூஸ் பண்ணக்கூடிய நெறைய பேர் வந்து ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டுருப்பீங்க. அதன் பிறகு ஹோம் மேக்கரா இருப்பீங்க. ஃபுல் டைம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி நெறைய கேட்டகரி இருப்பீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நான் அடுத்தடுத்து குடுக்கும்போது தனித்தனியா குரூப் பிரிச்சுருவேன். பிரிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு ஒரு டைம் ஸ்டடி பிளான் இருக்கும். ஸ்டடி டைம் இருக்கும். இந்த ஸ்டடி டைம் என்னன்னா, ஸோ நம்ம டெய்லி நான் சொன்ன திங்கள், புதன், வெள்ளி இதில உங்களுக்கு ஸ்டடி டைம் அப்படிங்கிறது பகல்ல ஒரு டைம் இருக்கும். ஸோ இது எப்படின்னா யூடியூப் லைவ் தான். அந்த டைம்ல நீங்க கம்பல்சரியா படிச்சே ஆகணும். என்ன ஒர்க் இருந்தாலும் கம்பல்சரியா இந்த டைம்ல படிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஒருத்தவங்க உங்க பின்னாடி இருந்துட்டு உங்கள படிங்க படிங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த ஸ்டடி டைம் அப்படிங்கிறத நம்ம வைக்க போறோம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மந்த்லி டெஸ்ட் இருக்கும். மந்த்லி டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஆன்லைன்ல இருக்கும். மந்த்லி டெஸ்ட்டு. ஸோ இதில மந்த்லி டெஸ்ட்டில் அந்த வீக்லி பிளான் ஸ்டடி பிளான் கொடுத்து அதெல்லாம் நம்ம ரிவிஷன் பண்ணதுக்கு பிறகு மந்த்லி டெஸ்ட் இருக்கும். 200 கேள்விகள் கேட்போம். டிஎன்பிசியில் எப்படி கேட்குறாங்களோ 100 தமிழ், 25 மேக்ஸு, 75 ஜிஎஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் உங்களுக்கு இந்த மந்த்லி டெஸ்ட் அப்படிங்கிறதும் இருக்கும். இதில் யார் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் வராங்களோ அவங்களுடைய மார்க்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய வித் ஃபோட்டோவோட அந்த ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து உரிய அங்கீகாரம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடப்படும். சரிங்களா? அதன் பிறகு நம்ம ஓரளவுக்கு முடிச்சதுக்கு பிறகு சிலபஸ் முடிச்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு மினி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம் மாரி ஒரு மினி மாடல் எக்ஸாம் அப்படிங்கிறத நம்ம நடத்துவோம். சரிங்களா? அந்த மாடல் எக்ஸாம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எழுதுவீங்க. ஸோ உங்கள மாரி நெறைய பேர் எழுதுவாங்க. அதில் யார் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கும் உரிய அங்கீகாரம் உங்களுக்கு வந்து பாராட்டி நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம போடும். ஸோ நான் வீட்டிலேருந்து தான் படிக்கிறேன். என்னால் ஒரு கோச்சிங் சென்டர் போய் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் நமக்கு ஃப்ரீ பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ். இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷெட்யூலோட நாளைக்கு சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் குரூப் 4க்கு படிச்சுட்ருக்கேன். என்னால் நோட்ஸ் எடுத்து படிக்க முடியல அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ இந்த இதை ஃபர்தராக பாருங்கள். மற்றவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்க முடியல அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படிங்கிறது எங்ககிட்ட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய என்னுடைய நோட்ஸ் தான். லாஸ்ட்டு 3, 4 இயர்ஸாக நான் எடுத்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. தமிழுக்கு இருக்குது. தமிழ் நியூ புக்கு, ஓல்டு புக்குக்கும் ஓகேங்களா? ஸோ தமிழில் உங்களுக்கு நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, ஓல்டு புக்குக்கு ஷார்ட்கட்ஸோட நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. யூனிட் 8 அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இதிலேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. குரூப் 2, குரூப் 4 குரூப் 1 அப்படின்னா இதுலேருந்து தான் ஒரு கிட்டத்தட்ட குரூப் 4னா 12 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. குரூப் 1 அப்படின்னா இதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூனிட் 8 ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், சிலபஸ் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி இருக்குது. ஹிஸ்ட்ரிக்கு சிந்து சமவெளி நாகரிகம், குப்தா, டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், பேஷ்வாக்கள், விஜயநன் பாமினி, அதன் பிறகு தென்னிந்திய அரசுகள். இது வரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கு ஃபுல்லாக அந்த சிலபஸ் டாபிக் கவர் பண்ணி உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குது. ஐஎன்எம்மில் ஐரோப்பியர்களின் வருகையிலிருந்து காந்தியன் காலம் வரைக்கும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. மேக்ஸுக்கும் 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய சம்ஸ் டாபிக் வைஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வெற்றியடைவோம் tnbsc@gmail.com உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்கும். அதுக்கும் மெயில் பண்ணி நீங்கள் அந்த நோட்ஸை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பேமெண்ட் தான். ஸோ இது வந்து சேல்ஸ் பர்பஸ் தான். ஸோ ஃப்ரீ பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஃப்ரீ பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.